அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்கியராஜ், முதுகலை தமிழாசிரியர். இன்று 12ஆம் வகுப்பில் இயல் 4 இருக்கக்கூடிய ஒரு உரைநடை, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். யார் ஆசிரியர்? உவே சாமிநாதர். அந்த உவே சாமிநாதர் ஐயர் அவர்கள் இயற்றிய இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்கின்ற ஒரு இலக்கிய கட்டுரையிலிருந்து சில பகுதிகளை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த செய்திகளை எல்லாம், பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்ல நடந்த செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவரை பற்றிய சில குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம், இல்லைங்களா? வாங்க அவரை பற்றிய ஒரு குறிப்பு நம்ம கொடுத்திருக்கோம் பாருங்க. இயற்பெயர் வேங்கட ரத்தினம், அதாவது உவே சாமிநாதர் அவர்களுடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். பிறப்பு எப்போது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19, 1855. இறப்பு எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 28, 1942. பிறந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியமுலை, உத்தமதானபுரம். மறைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காரு. சரிங்க. அவருடைய பெற்றோர் பாருங்க, வேங்கட சுப்பு ஐயர். வேங்கட சுப்பு ஐயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவருடைய அம்மா சரஸ்வதி அம்மாள். அம்மா சரஸ்வதி அம்மாள். சிறப்பு பெயர்கள் பாருங்களேன். தமிழ் தாத்தா என்று கல்கி அவர்கள் இவரை அழைச்சிருக்கிறாரு. அவருடைய இறக்கும் தருவாயில் வரைக்க தமிழுக்காக அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பதனால கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழ் தாத்தா என்று இவரை அழைத்திருக்கிறார். அடுத்தது மகா மகோபாத்தியாய. மகா மகோபாத்தியாய என்று 1906ஆம் ஆண்டு ஆங்கில அரசு, அப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கில அரசு இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, திராவிட வித்யா பூஷணம் அப்படின்னு 1917 பாரத தர்ம மகா மண்டலத்தார் எங்க இருக்காங்க? காசியில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காசி மண்டபத்தார் என்ன சொல்றாங்க? திராவிட வித்யா பூஷணம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, தாட்சிணாத்திய கலாநிதி. யாரு? தாட்சிணாத்திய கலாநிதி என்று 1925 சங்கராச்சாரியர் அவர்கள் இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்திருக்காங்க. சரி, இப்படிப்பட்ட இந்த பட்டங்களை எல்லாம் பெற்றதற்கு பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தமிழ் தொண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோமா. அடுத்தது பாருங்க, தமிழ் தாத்தா இலக்கியங்களை அது தேடி தேடி நமக்கு கொடுத்திருக்கிறாரு என்பதனால சொன்னாரு. மகா மகோபாத்தியாய என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாத்தியாயர் என்று சொன்னால் ஆசிரியர், மகா உபாத்தியாயர் என்றால் பெரும் ஆசிரியர், பேராசிரியர் சொல்லலாம். மகா மகா உபாத்தியாயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்களேன், மகா மகா உபாத்தியாயர். மகா மகா உபாத்தியாயர் தான் சேர்ந்து மகா மகோபாத்தியாய என்று நம்ம சேர்த்து சொல்றோம். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு வடமொழி புணர்ச்சி. வடமொழி புணர்ச்சி. இந்த வடமொழி புணர்ச்சியில ஒரு 3 புணர்ச்சிகள் இருக்குது. குணசந்தி, தீர்க்க சந்தி, விருத்த சந்தி அப்படின்னு இருக்கு. இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குணசந்தி என்கின்ற வகையை சார்ந்தது. குணசந்தி என்கின்ற வகையை சார்ந்தது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மகா மகா அப்படிங்கிறது ஒரு சொல், உபாத்தியாயர் அப்படிங்கிறது ஒரு சொல். அப்ப இந்த 2 சொற்களும் சேருகிற பொழுது நிலைமொழி இறுதியில அ அல்லது ஆ போன்றவை வந்து வறுமொழியில உ என்பது வந்தால், வறுமொழியில உ என்பது வந்தால் இவை இரண்டும் கெட்டு என்னவாக மாறும்? ஓ என்று மாறும். ஓ என்று மாறும். அப்ப மகா மகா உபாத்தியாயர் அப்படிங்கிறது மகா மகோ மகோபாத்தியாய என்று வந்திருக்கிறது. சரிங்களா? அப்ப நிலைமொழி இதுல ஆ என்பது இருக்கிறது. இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஓ, இக்கு கூட்டல் ஓ கோ என்று வரும். அதனால்தான் மகா மகோபாத்தியாய என்று கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த புணர்ச்சிக்கு பேரு வடமொழி புணர்ச்சி. இது அதுக்கு பேர் வந்து குணசந்தி அப்படின்னு பேரு. சரிங்களா? திராவிட வித்யா பூஷணம் என்று சொன்னால் என்ன? திராவிடம்னா தமிழகம் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அப்ப தென்னிந்தியா அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். அப்ப திராவிட வித்யா பூஷணம் அப்படின்னா இந்த தமிழக கல்வி முறைக்கு ஒரு ஆபரணம் போன்று இருக்கக்கூடியவர் என்பது பொருள். திராவிட வித்யா பூஷணம் என்று சொன்னால் இந்த தமிழகத்தின், அதாவது தென்னிந்தியாவின் கல்விக்கு ஒரு ஆபரணம் போன்று இருக்கக்கூடியவர் என்பதனால இந்த பாரத தர்ம மகா மண்டலத்தார்
இவங்களுக்கு இந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, தாட்சிணாத்திய கலாநிதி. தாட்சிணாத்திய கலாநிதி, தாட்சிணாத்தி அப்படின்னா தென்னிந்தியா அப்படின்னு அர்த்தம், தென் தமிழகம், தென்னிந்தியா அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த தென் பகுதியில் இருக்கக்கூடிய அறிவு கடல், கலாநிதி அப்படின்னு சொன்னா அறிவு கடல் அப்படிங்கிறாங்க. அப்ப தென்னிந்தியாவின் அறிவு கடல் என்று இவருக்கு ஒரு பட்டத்தை யார் கொடுத்திருக்காங்க? சங்கராச்சாரியார் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் இவரை பற்றிய சில செய்திகளும் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்குவோமாங்க. அடுத்தது இவருடைய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியராக பணியாற்றியவர் இவர். சரிங்களா? அங்க பாருங்க, கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி, அடுத்தது சென்னை மாநில கல்லூரி, இப்போது பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு அழைக்கப்படுது, மாநில கல்லூரின்னு அழைக்கப்படுது. முன்னாடி பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது இது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். சரி, அடுத்தது பாருங்க, இந்த இவருடைய குரு யார் இருந்திருக்கிறாங்க? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா, அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்னா இந்த உவே சாமிநாதர் ஐயருடைய குருவாக இருந்திருக்கிறார். அப்புறம் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா, முதல்ல பதிப்பிச்சாரு சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி முதல்ல பதிப்பிச்சது. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, அப்புறம் 10 500 பரிபாடல், அப்புறம் 10 பாட்டுல பெரும்பான்மை நூல்கள், எல்லாத்தையும் இவர் பதிப்பித்தது. அப்படின்னு பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட ஒரு நூல்களை இவர் என்ன பண்ணியிருக்காரு, பதிப்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த ஒவ்வொரு நூலையும் பதிப்பிக்கிற போதும் அவர் பட்ட இன்னல்களை நம்ம எல்லாம் பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் எளிதில் அதை சாதாரணமான விஷயம் சொல்லிட்டு தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்றேன் பாருங்களேன். இந்த சீவக சிந்தாமணியை அவர் பதிப்பிப்பதற்காக அவருடைய ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க அதை பதிப்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலத்துல சொல்லுகிற பொழுது சரின்னு முயற்சி பண்றாரு. அந்த நூல் முழுசா இல்ல. எங்க இருக்காரு? அப்போ மாநில கல்லூரியில் இருக்காரு. மாநில கல்லூரியில அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா, இந்த சீவக சிந்தாமணியை நடத்தி கொடுங்க பசங்களுக்கு அப்படின்னு சொன்னா, ஐயா இதுல முழுசாவே இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கிறத நடத்தி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, எதை செய்தாலும் முழுமையோட செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு என்ன பண்றாரு, வேற எங்கேயாச்சும் ஓலைச்சுவடிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அலைகிறாரு. அப்படி தேடி அலைகிற போது பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில 23 கட்டுகளுடைய ஒரு ஓலைச்சுவடியை எடுத்துட்டு வந்திருக்காரு. 23 பிரதிகளை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஒன்னொன்னையும் ஒப்பிட்டு பார்க்கணும்ல, இதுல பொண்ணுதான் சரியா அப்படிங்கறதுலாம் இல்லாம பல பிரதிகளை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதை பதிப்பிக்கிறாரு. அந்த ஒரு முதல் நூலினுடைய அனுபவம் அவருக்கு இன்னும் ஏராளமான அனுபவத்தை அவருக்கு தந்திருக்கிறது. இதுபோல் ஏராளமான நூல்களை நாம் பதிப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அதனாலதான் 80க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் என்ன பண்ணிருக்காரு, பதிப்பித்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறான். அடுத்தது படைப்புகள் என்று எடுத்துக்கிட்டோம் சொன்னா, என் சரித்திரம் அப்படின்ற அந்த வாழ்க்கை வரலாற்றுல அவர், அதாவது இந்த நூல் தான் அது, என் சரித்திரம் அப்படிங்கிற நூலு. இந்த என் சரித்திரத்துல அவருடைய முழு செய்திகளையும் அவர் பேசியிருக்கிறாரு. இதை நம்ம படிக்கிற போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புருவம் உயர்த்தக்கூடியதாகவே இருக்கிறது. வியந்து போகிறோம். அவருடைய அந்த கடின உழைப்பெல்லாம், தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டுகளை எல்லாம் நாம் நினைக்கிற போது கட்டாயமாக நாம் வியந்து போய்த்தான் ஆக வேண்டும். அதுல பாருங்க, இந்த சீவக சிந்தாமணியை பதிக்கிற போது ஒரு முறை அந்த சீவக சிந்தாமணி பிரதி நண்பருடைய வீட்டுல இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு போறாரு. தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. வேற ஒருத்தர் வீட்டுல கூட்டிட்டு போய் காட்டுறாரு, இவங்க வீட்டுல இருக்குன்னு சொல்றாரு. தரமாட்டேன். யார் சமண மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சீவக சிந்தாமணி பிரதியை தருவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு நண்பருடைய உதவியில அந்த நூலை வாங்கி அப்புறம் படிக்கிறாரு. அந்த நூலை பற்றிய சில ஐயப்பாடுகள் ஏற்படுகிற போது அது யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா, அதே மாதிரி இன்னொரு ஊருக்கும் போறாரு. அங்க ஒரு திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த வீட்டுக்காரருடைய மனைவி அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு, இந்த பக்கம் இவர் உட்காந்துக்கிட்டு கேள்விகளை கேட்டுட்டு போறாரு. ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல இந்த சமண சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் வேதமாக பதிச்ச ஒரு நூல் தான் இந்த சீவக சிந்தாமணியாக இருக்கிறது. அப்படி இவர் ஏராளமான இடர்பாடுகளுக்கு மத்தியில அதில் வருகின்ற ஐயப்பாடுகளை எல்லாம் தெளிந்து கொண்டு அதுக்கப்புறம் அச்சில் பதிப்பித்தார். இது மாதிரி ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேடி தேடி போறாரு, பல இடங்களுக்கு போறாரு. ஒரு முறை ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி அப்படிங்கிற ஒரு சிற்றூருக்கு போறாரு. ஈரோடு மாவட்டத்தை கொடுமுடி அப்படிங்கிற சிற்றூருக்கு போறாரு. போயிட்டு, ஐயா இது மாதிரி ஓலைச்சுவடிலாம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இருக்குது, ஆனா உனக்குலாம் தரமாட்டோம் போப்பா அப்படின்னு. ஏன் ஐயா தரமாட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்பா இந்த ஓலைச்சுவடி அப்படிங்கிறது அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு, ஆடி மாதம் வருகின்ற அந்த 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு
மேற்கிலிருந்து கிழக்காக பாய்கின்ற நதிகளில கொண்டு போய் நாம் கொட்டினோம்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, நீங்க இந்த அரிய பெரிய செல்வங்களை எல்லாம் அந்த மாதிரி நீங்க போடக்கூடாது, என்கிட்ட கொடுங்க, என்கிட்டயே நீங்க கொடுத்துட தேவையில்ல, நீங்க படிச்சுட்டு நான் திரும்ப உங்ககிட்டே கொடுத்துருவாங்க ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவங்க மனதில் அந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. இன்னும் சுப்பையர் ஒருத்தர் இருக்காரு, அவரு மூட்டை மூட்டையா கொண்டு போய் கொட்டியிருக்காருங்களாம். ஓலைச்சுவடிகளை அந்த ஆற்றுல கொண்டு போயிட்டு மூட்டை மூட்டையா கொட்டியிருப்பாங்க. இது படிப்பதற்கு ஏதுவானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை மூட்டையா கொண்டு போய் கொட்டியிருக்காரு. அப்போ அதிலே அழிந்து போன நூல்கள் ஏராளமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது நமக்கு. இந்த மாதிரி தண்ணியில சாதாரணமா கொண்டு போயிட்டு போடக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம், அற்புதமான அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் என்ன பண்றாரு இவரு, சரி மறைந்திருந்தா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிப்பெருக்கு என்னைக்குன்னு பாக்குறாரு. அவர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவர் ரொம்ப வலுக்கட்டாயமா சொல்லிட்டாரு, கொடுக்கவே மாட்டான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் போய் என்ன பண்றாரு, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு 4-5 மணி வாக்குல அவர் குளிப்பதற்காக வருகிறார். ஓலைச்சுவடி எடுத்துக்கிட்டே சொன்ன மாதிரி ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. அது மாதிரி அந்த தண்ணியில மேற்கால இருந்து கிழக்கு பக்கம் போகக்கூடிய நதியில அவர் குளிச்சுட்டு அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து போடுறாரு. அப்படி போடுகிற பொழுது அந்த பக்கம் தூரமா நின்றுகிட்டு என்ன பண்றாரு, அந்த ஓலைச்சுவடியில அந்த ஆற்று வெள்ளத்துல என்ன பண்றாரு, போய் நீந்தி 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 எடுத்துட்டு வந்து அதை அப்படியே என்ன பண்றாரு, தண்ணியில தொடச்சிட்டு நில வெளிச்சத்துல பாக்குறாரு. நில வெளிச்சத்துல பாக்குறாரு. அந்த நில ஒளியில அந்த எழுத்துக்கள் எல்லாம் மிக அற்புதமாக அவருக்கு தெரிகிறது. இருந்தாலும் அந்த விடியற் காலை வேளையில அவர் அந்த ஓலைச்சுவடியை படிக்க 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 அவர் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. ஏன்னு கேட்டா, இப்படிப்பட்ட அற்புதமான இலக்கிய செல்வங்களை எப்படித்தான் இவர்கள் கொண்டு போய் ஆற்றில் போடுகிறார்களோ என்று அவர் என்ன பண்றாரு, மனம் விரும்பி எழுதியிருக்கிறார் அந்த என் சரித்திரம் என்கின்ற புத்தகத்துல. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நூல் படிக்கிற போதும் பின்னாடி ஏராளமான உழைப்பை, தமிழுக்காகவே அவருடைய வாழ்நாளை முழுமையாக அவர் செலவழிச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க, நான் கண்டதும் கேட்டதும் நல்லுரை கோவை அப்படின்னா அவருடைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? இப்ப இந்த பாடப்பகுதி, அதாவது இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதி என்னென்ன விஷயங்களை சொல்ல போகிறது அப்படிங்கிறத நாம இன்னொரு காணொளியில முழுமையாக பார்ப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.